இப்போ வந்து நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஹோம்ஒர்க் வீடியோ போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 2 செய்கிறது வந்து ஹோம்ஒர்க் வீடியோவாக காட்டணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் வீடியோ வரும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இப்போது ஹோம்ஒர்க் வீடியோ தான் வரும். ஸோ எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெயிண்ட்டுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, இன்னும் ஒரு விஷயம், இந்த பெயிண்ட்லேயே நம்ம பண்ணோம் இல்லையா, ஒரு ஃப்ளவர் பட், ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இதை விட இதுதான் நல்லா இருக்க மாதிரி எல்லாருமே எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப க்ளாஸியாக இருக்கிறதுனால இது நம்ம பெயிண்டில் பண்ணுறது வந்து லைக் மேலே க்ரீம் கலர் பெயிண்டில் அடிச்சிடலாம். அது இல்லாமல் இது இருக்கு இல்லையா, நெயில் பாலிஷில் பண்ணது. ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளார்ஸ் எல்லாருக்கும், ஜாஸ்மின் எல்லாத்துக்குமே நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் நல்லாவும் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ப்ரெஷ்ஷு, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு, க்ரீனு, எல்லோ, கொஞ்சம் ஃபெவிகம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது வேஸ்ட் பேப்பர் ஆர் வேஸ்ட் ஷீட் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கேக் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வேஸ்ட்டாக இருக்குது, இது வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கம்மு வந்து ஸ்டெம்முக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கம்மு வந்து ஸ்டெம்முக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டு வேண்டாம். நான் கம்மு இவ்வளோ எடுத்துருக்கிறதுக்கு காரணம், என்கிட்ட ஸ்டெம்மு நிறையா இருக்குது. ஸோ அதனால எனக்கு 50 ஸ்டெம்முக்கு அடிக்கிற அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாட்டி கூட சொல்லிடுறேன். கம்மு வந்து ஸ்டெம்முக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கிறது இருக்கு இல்லையா, அதாவது வந்து பட்டு இருக்கு இல்லையா, ஸோ பட்டுக்கு வந்து நம்ம நெயில் பாலிஷ் தான் கொடுப்போம். ஸ்டெம்முக்கு மட்டும்தான் கலரு பெயிண்ட்டு, பட்டுக்கு வந்து நெயில் பாலிஷ் தான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு, கம்மில் வந்து நெயில் பாலிஷ் பட்டுச்சுன்னா அது வேலையே செய்யாது. ஸோ உங்கள் பக்கத்தில் ஏதாவது துணி ஆர் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபேன்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்பவே இதுவாக இருக்கும். உங்களுக்கு ஃபேன் போட்டிங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆயிரும். 1 மடங்கு வந்து க்ரீன்னா 2 மடங்கு வந்து எல்லோவாக இருக்கணும். ஓகேங்களா? 3 மடங்கு போட்டேன்னா சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்கே. ஸோ ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கலர் வந்து செட் ஆகுதா அப்படின்னு. செட் ஆகுறது மாதிரி தான் இருக்குது, கரெக்டான கலர் தான். ஸோ எல்லோ வந்து 2 மடங்கு, க்ரீன் 1 மடங்கு, கம்மு வந்து 1 மடங்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாங்களா? இந்த நர்சிங் டேப் வந்து இப்போ ஒட்டணும். ஸோ நர்சிங் டேப் ஒட்டலைன்னா உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ நர்சிங் டேப் வந்து ஒட்டுறது இருக்கு இல்லையா, ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து நர்சிங் டேப் எப்படி ஒட்டுறதுன்னு தான் பார்க்குறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், பட் ஸ்டில் இந்த கிளாஸில் வந்து நர்சிங் டேப்பை பற்றி தான் நம்ம பார்ப்போம். நர்சிங் டேப் அண்ட் ஆல்சோ பெயிண்டிங், இது ரெண்டையுமே நம்ம பார்ப்போம். ஸோ பெயிண்டிங் மட்டும்தான் எனக்கு நீங்கள் ஹோம்ஒர்க்காக அனுப்பணும். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறத ஹோம்ஒர்க்காக அனுப்பணும். பார்த்தீங்களா எப்படி ஒட்டியிருக்கேன்னு? பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு ஹோம்ஒர்க்காக வரணும். இந்த நர்சிங் டேப் ஒட்டுறது வந்து வேண்டாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வெறும் பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் இதுவாக வரணும் எனக்கு வீடியோவாக, ஹோம்ஒர்க் வீடியோவாக. இந்த நர்சிங் டேப் போட்டுறதுலாம் வேண்டாம், சரியா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸாக செய்யும்போது நான் சொல்கிறேன், ஹெல்ப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆள் கூப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு ப்ளீஸ் யார்கிட்டையுமே ஹெல்ப் வாங்கிடாதீங்க. எல்லாத்தையும் நீங்களே பண்ணாதான் உங்களுக்கு வந்து தெரியும். சாரி, எங்கள் சைடு வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது. நல்லா டைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் 3 பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நான் எல்லாத்துக்குமே நர்சிங் டேப் வந்து ஒட்டிட்டேன். ஸோ ஒட்டிட்டு இப்போது இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ பெயிண்டிங் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ப்ளூ, க்ரீன், எல்லோ, இது 3ஐயும் கலந்தது தான். இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நீங்கள் ஸ்டெம்முக்கு கலர் அடிக்கிறத எனக்கு வீடியோவாக அனுப்பணும் ஆஸ் அ ஹோம்ஒர்க்.
இதை நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ அதுக்காக தான் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நான் 2 ஹோம்ஒர்க் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஒன்று, நீங்கள் பட்டு இருக்கு இல்லையா, ₹1 பட்டு நான் சொல்கிறது. ₹1 காயின் வச்சு சின்ன பட்ஸு செஞ்சோம் இல்லையா, ₹1 காயினில் ஸ்மால் காயின் வச்சு நம்ம கட் பண்ணி பட்ஸ் வந்து செஞ்சோம் இல்லையா, அந்த செய்கிறத வீடியோவாக ஹோம்ஒர்க்காக அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன். 2 பட்ஸை மட்டும். இது 2வது ஹோம்ஒர்க்கு. நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நர்சிங் டேப் வந்து சுற்றி அந்த ஸ்டெம்மை ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்முக்கு க்ரீன் கலர் அடிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து எனக்கு வீடியோவாக அனுப்பணும். அதாவது நீங்கள் கலர் அடிக்கிற ப்ராசஸை எனக்கு வீடியோவாக அனுப்பணும். ஒரு 10 பட்ஸுக்கு நீங்கள் கலர் அடிக்கிறத மட்டும் எனக்கு அனுப்புனா போதும். 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கணும். 1 or 2 மினிட்ஸ், மோர் தென் தட் வந்து வேண்டாம். 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் அதெல்லாம் வேண்டாம். இது எதுக்குன்னா, சேம் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் உங்கள் கலர் ஷேடிங் என்னன்னு நான் பார்க்கணும். இன்கேஸ் நீங்கள் டார்க்காக அடிக்கிறீங்களா, ரொம்ப லைட்டாக அடிக்கிறீங்களான்னு தெரியும். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பீட் ப்ராசஸ் வரும். எப்படி வந்து ஸ்பீடாக அடிக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். 3வது உங்கள் ரேஷியோ நான் வந்து பார்ப்பேன். கம் அதிகமாக, இல்லை க்ரீன் அதிகமாக, எல்லோ அதிகமாக, ஸோ ரேஷியோ தெரியும். 4வது நீங்கள் அடிக்கிறத நம்ம வந்து ஷார்ட்ஸ்க்கெலாம் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்ந்த மாதிரி நிறையா பேர் இந்த ஒரு மல்லிப்பூ மேக்கிங் கிளாஸ் வந்து சேர்ந்துப்பாங்க. ₹25க்கு வந்து நல்லா கம்மியான ப்ரைஸுக்கு அவங்களும் சேரணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வரும். லைக் நம்மளை மாதிரியே இவங்களும் கற்றுருக்காங்க, நம்மளும் கற்றுக்கிட்டோன்னு உங்களால் ஒரு 4 பேர் படிப்பாங்க. ஸோ அந்த பெருமையும் உங்களுக்கு தான். ஸோ இந்த 4 விஷயத்துக்காக தான் நம்ம வீடியோவே கேட்குறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ரேஷியோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் செஞ்சுருக்க கலர், அந்த கலர் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப டார்க்காக லைட்டாக கரெக்டானு பார்க்கணும். 3ர்டு, நீங்கள் அடிக்கிற ஸ்பீட் ப்ராசஸ், நீங்கள் ஒழுங்காக அடிக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிறீங்களா, இது மாதிரி பண்ணும்போது எத்தனை பட்ஸ் தான் உங்களால் அடிக்க முடியும், உங்களோட ஸ்பீட் பண்ணிக்கணுமா இல்லை ஸ்லோ பண்ணிக்கணுமா. 4வது, நீங்கள் செய்கிறத பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் உங்களை பார்த்து இந்த கிளாஸில் சேருவாங்க. உங்களை மாதிரி அவங்களும் கற்றுப்பாங்க. ஸோ உங்களால் ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க, உங்களால் ஒரு 4 பேர் படித்தாங்க. இப்போ என்னால் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களால் ஒரு 4 பேர் படித்தாங்கங்கிற ஒரு பெருமை உங்களுக்கு. சரியா? ஸோ அது வந்து ஒரு ப்ரௌடான மூமெண்ட். உங்களால் ஒரு 4 பேர் இந்த கிளாஸை பார்க்குறாங்க, சேர்றாங்கன்னா அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். உங்களால் ஒருத்தவங்க பயனடைகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 4 விஷயங்களுக்காக தான் உங்களை வீடியோ அனுப்ப சொல்கிறோம் நாங்கள் எப்போவுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் அடிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பட்ஸுக்கு நம்ம நெயில் பாலிஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெம்முக்கு மட்டும்தான் பெயிண்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதாவது கம் யூஸ் பண்ணணுமே தவிர நெயில் பாலிஷோட கம்மை சேர்த்துறாதீங்க. நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன். பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா ஸ்டெம்முக்கு, அப்போ மட்டும்தான் கம் யூஸ் பண்ணணும். மேலே இருக்கிற பட்ஸுக்கு நெயில் பாலிஷோட நம்ம கம்மு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டு. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். நான் எல்லாத்துக்குமே அடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். பண்ணிவிட்டு எனக்கு இதையுமே ஒரு வீடியோவாக முடிஞ்சால் அனுப்புங்க.